பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மத்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே வந்து நிற்க கர்த்தர் கொடுத்த இந்த மாபெரும் பாக்கியத்திற்காக ஆண்டவரை நான் மனதார துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். சென்ற சனிக்கிழமை சென்னையில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அதிக சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் நிறைய புது முகங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். தினந்தோறும் உங்களுடைய செய்திகளை நான் பார்க்கின்றேன். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனவே நேரிலே வந்து நாங்கள் கூட்டங்களில் பங்கேற்கும்படியாக வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஒரு சிலர் எவ்வளவோ முயற்சித்தும் அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் பக்கத்திலே வந்து திரும்பி போனார்கள் என்று நான் கேள்விப்பட்டு அதிகமாக நான் வருத்தப்பட்டேன். அடுத்த முறை வருகிற பொழுது இந்த குழப்பங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு நீங்கள் நேரடியாக உள்ளே வருவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அங்கிருந்து சகோதரர்கள் எல்லாம் மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். நல்ல சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்தையும் முடித்து நிறைவாக வீட்டுக்கு திரும்ப ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். உதவி செய்த தாங்கிய பங்கேற்ற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற மாதங்களில் சென்னையில் இருக்கிற இன்னும் திரளான மக்கள் இந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்கும்படியாக உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். வருகின்ற சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நாகர்கோவில் ஜனங்களே, உங்களை தேடி நான் வருகிறேன். மாதத்தில் முதல் நாள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு வந்து ஒய்எம்சி ஹால், வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் ஒய்எம்சி WCC காலேஜ், அடுத்தாப்பில் விஜயதா மண்டபம், அதுக்கு அடுத்தாப்பில் மேற்கு பகுதியிலே ஒய்எம்சி ஹால் இருக்கிறது. அங்கே வந்து நீங்கள் கூட்டங்களிலே பங்கேற்கும்படியாக உங்களை அன்போடு கூட நாம் அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக கிட்டப்பட்டு நடத்தப்பட்டு வரும் அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர்களும் மிக சிறப்பாக நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். எப்படியாவது கர்த்தர் அந்த இல்லத்திற்கு நிறைய பேர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பது தான் நம்முடைய விருப்பமாக இருக்கிற. நிறைய இடம் இருக்குது. ஆண்டவருடைய நாமத்தினாலே அங்கே இருப்பவர்களுக்காக இடைவிடாது நாம் ஜெபங்களை நடத்தி வருகிறோம். நல்ல மனம் படைத்த எத்தனையோ பேர்கள் அங்கே கூடியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே இருப்பவர்களுக்காக நல்ல குருவானவர்கள், வரம்பெற்ற ஊழியக்காரர்களை அழைத்து கொண்டு வந்து நாம் தினந்தோறும் அவர்களுக்காக கூட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நல்ல உணவு 3 வேளையும் அவர்களுக்காக நாம் பரிமாறுகின்றோம். ஆசைதீர அவர்கள் சாப்பிட்றாங்க. அதனால் ஏராளமான இடங்கள் இருக்கின்றபடினாலே தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வந்து அங்கே வந்து தங்கும்படியாக உங்களை அன்போடு கூட நாம் அழைக்கின்றோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாராக. யாராவது இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லங்களை தேடிக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நீங்கள் தெரியப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்ற வாரம் முழுவதும் ஈசாக்கு யாக்கோபு அந்த பயங்கரமான போட்டியை நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது யாக்கோபு விட்டு நம்ம வாரம் அந்த எபிசோடில் முடிஞ்சிருது. அந்த வீட்டுக்குள்ளே நடந்த குழப்பங்கள் எல்லாம் இப்பொழுது அதெல்லாம் முற்று பெற்று விட்டது. இப்பொழுது யாக்கோபு வீட்டை விட்டு போகிறார், தனியாக போகிறார். அதை பற்றி நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த செய்திகளை இடைவிடாது தவறாது நீங்கள் கேளுங்கள். இடையில ஒரு மெசேஜை விட்டால் கூட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியாது. எனவே தினந்தோறும் கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
அநேகருக்கு நம்முடைய செய்திகளை நீங்கள் அறிமுகப்படுத்தி கொடுக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், இது நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10வது வசனம் முதல். ஆதியாகமம் 28:10 முதல். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். செல்ல பிள்ளையை ஆண்டவர் தாயை விட்டு பிரிக்கின்றார். குணசாலியும் கூடாரவாசியுமான யாக்கோபு இப்பொழுது கூடாரத்தில் இருக்க முடியாதபடிக்கு தொலைதூரத்தில் இருக்கிற தாய் மாமனாகிய லாபானை தேடி போகும்படியாக சொந்த தாயாலே அனுப்பப்படுகிறார். எந்த தாயார் இப்படியாக நாடகமாடு, அப்பா கிட்ட போ ஆசீர்வாதத்தை வாங்கி, உனக்கு ஆசீர்வாதம் எனக்கு சாவுண்டில் போட்டு நல்லா பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது தூண்டினாங்களோ, அதே தாயார் இப்பொழுது இங்கே இருக்காத இருந்த வாண்ணையும் கொன்றுவாள், நீ நேராக அங்கேருந்து ஓடி என்னுடைய அண்ணனுடைய வீட்டுக்கு போ, என் தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. எந்த தாயாலே ஆசீர்வாதம் வந்ததோ அந்த தாயாலேயே இப்பொழுது நீ இந்த வீட்டை விட்டு ஓடிவிடு எனப்பட்ட கட்டளையும் வருகிறது. ஒரே ஊற்றிலிருந்து சாபமும் ஆசீர்வாதமும் புறப்பட்டு வருமோ என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆனாலும் அதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. அந்த தாயார் வாயிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார், இனி இங்கே இருக்காது, இருந்த அண்ணன் கொன்றுவான், அதனால் நீ ஓடு. தாயாருக்கும் அப்படி சொல்வது கஷ்டமாக இருந்திருக்கும், ஏன்னா அது செல்லமாக. எல்லாத்துக்கும் மேலாக யாக்கோபுக்கு வீட்டை விட்டு தொலை தூரத்தில் இருக்கிற நாட்டிற்கு செல்வதற்கு அங்கு செல்ல பிரயாணப்படுவது என்பது ஒரு கடினமான காரியம். இருப்பினும் கூட அந்த சூழ்நிலைகள் அவ்வளவு எதிராக இருந்தபடியினாலே இருவரும் சேர்ந்து முடிவெடுத்து துணிந்து யாக்கோபு வீட்டை விட்டு தனியாக தொலைதூரம் பிரயாணப்பட்டு செல்வதை நாம் காண்கின்றோம். நெருக்கடிகள் வருகிற பொழுது, அங்கே பல போராட்டங்கள் வருகிற பொழுது துணிந்து சில முடிவுகளை எடுக்க வேண்டும், எடுத்து அதை செயல்படுத்த வேண்டும். மாமா வீட்டுக்கு இது வரைக்கும் போனது கிடையாது, எப்படி போகிறது, துணைக்கு யாரும் இல்லையே, கொண்டு விடுறதுக்கு யாரும் இல்லையே, வழி தெரியாதே, நான் வீட்டை விட்டு வெளியே வந்தவன் கிடையாது, அப்படிலாம் சிந்தனைகள் வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி போயிடணும், கண்டிப்பாக போகணும், அப்போ தான் உயிர் பிழைக்க முடியும். அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அந்த நெருக்கடிகள் மத்தியில் அவர் ஒரு கடினமான முடிவை எடுக்கின்றார், அந்த முடிவை செயல்படுத்துகின்றார். அதன் விளைவாக தன் தாயை விட்டு தன் நாட்டை விட்டு அவர் இன்னொரு நாட்டிற்கு பிரயாணப்பட்டு போனார் என்று நாம் காண்கின்றோம். அநேக நேரங்களில் நமக்கு பல நெருக்கடிகள் வருவதற்கு காரணம் நாம் இப்படிப்பட்ட கடினமான முடிவுகளை எடுத்தாக வேண்டும் என்பதற்காகவே. தேவன் நமக்கு எல்லா பக்கமும் சில நேரங்களில் நெருக்கடியை கொடுக்கின்றார். படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, குடும்ப வாழ்வில், இல்லைன்னா பிஸ்னஸில், இல்லைன்னா ஊழியத்தில் நெருக்கடிகளை கொடுக்குறார். ஏன் தெரியுமா? அந்த நெருக்கடிகளை அவர் அனுமதிக்கின்றார். அப்பொழுதுதான் நாம் சில தைரியமான முடிவுகளை நாம் எடுப்போம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். அந்த நெருக்கடிகள் வரலைன்னா நம்ம இப்படி இருந்துருவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நெருக்கடிகள் வர 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 பல மக்கள் நம்ம நெருக்க நம்ம இந்த நிலைமையை மாற்றிக்கொள்வோம் என்று புதிதாக நாம் இடங்களுக்கு செல்லும்படியாக, புதிதான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்படியாக நாம் முடிவுகளை எடுப்போம். அதுக்காக தான் ஆண்டவர் ஏசாக்கள்லாம் எழுப்புறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றங்கள் வந்தே ஆக வேண்டும். சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்றால் புதிதான சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுத்தி தான் ஆக வேண்டும். நம்முடைய மனநிலைமையை மாற்றித்தான் ஆக வேண்டும். இதே போல இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் புதிதாக சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு வருகின்றார். அப்படி நம்ம முடிவுகளை நாமே எடுக்கணுங்கிறதுக்காக பல போராட்டங்கள் நெருக்கடிகளையும் கொண்டு வர. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்தேன்னா பல நெருக்கடிகள் எனக்கு கொடுக்கப்பட்ட பொழுதுதான் சரி இது வேண்டாம், நம்ம அடுத்தாப்புல வாழ்க்கையை பற்றி யோசிப்போம், அடுத்தாப்புல ஊழியத்தில் சில காரியங்களை நம்ம சிந்திப்போம் சொல்லி நான் துணிந்து சில முடிவுகளை நான் எடுத்தேன். எனக்கு அவ்வளவு நெருக்கடிகள் வராமல் இருந்திருக்கும் என்றால் நான் மாற்றங்களை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டேன். நெருக்கடிகள் வந்த பொழுதுதான் ஓகே பரவாயில்ல, மாற்றங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். வாலிபனே, வாலிப மகளே, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அதிக நெருக்கடிகள் இன்றைக்கு காணப்படுகிறதோ கவலைப்படாதீங்க. இது நெருக்கடிகளை உங்கள் நன்மைக்காகவே ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அப்போ தான் நீங்கள் சில முடிவுகளை எடுப்பீங்க. நெருக்கடிகள் இல்லைன்னா நீங்கள் முடிவு எடுக்கவே மாட்டீங்க, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டீங்க. அதுக்காக தான் நீங்கள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய ஒரு மைல் ஸ்டோனுக்குள்ளே நீங்கள் போகணுங்கிறதுக்கு தான் இந்த ஒரு நெருக்கடிகளை அங்கே உங்களுக்கு அனுமதிக்கின்றார். இரண்டாவதாக காண்கிறோம், எங்கே போகிறோன்னே தெரியாது. அங்கே ரெபேக்காளுக்கு திருமணமாக இருக்க முன்னகூட்டியே கையில் பெரிய பெரிய கடகங்களை போட்டு, காதணிகளை போட்டு
என்னுடைய எஜமான் பெரிய செல்வ சீமானாக இருக்கிறாரு சொல்லி அறிவிச்சு தான் பொண்ணையை கூட்டு வராங்க. அதாவது யாக்கோபுடைய அம்மாவே கூட்டு வராங்க. அவ்வளோ பெரிய செல்வ சீமானுக்கு மகனாய் பிறந்த யாக்கோபு தன் அண்ணனுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி போகும் பொழுது அங்கே ஒன்றுமில்லாத வெறுங்கையாய் அவர் அங்கே போனார் என்று நம்ம பார்க்குறோம். அந்த ரெபேக்காளுக்கு மகனே நீ எதையாவது எடுத்துகிட்டு போ, தங்கங்களை கொண்டு போ, அண்ணனுக்கு ஏதாவது கிஃப்டாக நீ கூட, வெறுங்கையாக போகாத, பணத்தை எடுத்துகிட்டு போ அப்படிலாம் சொல்லணுங்கிற ஒரு மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை. இல்லைன்னா அப்படி ஒரு எண்ணமே அவர்களுக்கு இல்லை, அப்படி ஒரு ஆசையும் இல்லை. நீ போ, நீ ஆம்பளை பையன் தானே போய்க்க, அவ்வளோதான். செல்வங்கள் எதுவுமே அங்கே யாக்கோபுக்கு வழித்துணையாக கொடுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் கோவேரி கழுதையில் போனார் என்று சொல்லியும் எந்த இடத்தில் நாம் எங்கேயும் நாம் காணவும் முடியவில்லை. கால்நடையாகி போனாரா இல்லைன்னா எப்படி போனார் என்பது நமக்கு தெரியலை. ஆனால் அப்படி போகும் பொழுது முன்ன பின்ன தெரியாத ஒரு மாமனுடைய வீட்டுக்கு போகிறோம், நம்ம ஏற்றுக்கொள்வார்களா, நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், எப்படி சாப்பிட போகிறோம், நம்ம கூடாரவாசியாக இருந்துட்டோம், நமக்கு பிஸ்னஸ் எதுவுமே தெரியாது என்று பலவிதமான கேள்விக்குறிகள் மத்தியில் தான் அங்கே யாக்கோபு தன் மாமனுடைய லாபனுடைய வீட்டை நோக்கி ஒரு பிரயாணப்பட்டிருப்பார். போக 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 அவருக்கு அப்படி தலை சுற்றி இருக்கும். அப்போ அப்படி சூரியன் அஸ்தமித்து அப்படி இருள் கவிழ்கின்றது. அவர் அந்த கல்லை தலைக்கு வைத்து கொண்டு அப்படியே பரிதாபமாய் படுத்து கிடந்தார். உள்ளத்தில் 1000 கேள்விகள். நான் இங்கே போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி என் எதிர்காலம் இருக்க போகுதுன்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்த மிகப்பெரிய பயம் அந்த நாளில் யாக்கோபை பிடித்திருக்கும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளிடமே இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும், இந்த பெத்தேலுக்கு வந்து தான் ஆகணும். எதிர்காலத்தை குறித்த பயங்கள், நான் என்ன ஆக போகிறேன், வீடு இல்லையே, திருமணமாகவில்லையே, பிள்ளைகள் இல்லையே, சொத்துக்கள் இல்லையே, கவர்மெண்ட் ஜாப் இல்லையே, பென்ஷன் இல்லையே, நான் எங்கே போகிறேன், என்ன ஆக போகிறேன், என் வாழ்க்கை எங்கே போய் முடிய போகுதுங்கிற எதிர்காலத்தை குறித்த பயங்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு வாட்டி வதக்குவதை காண்கிறோம். உனக்கு எதிர்காலமே இல்லை, அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சாத்தா இரவும் பகலுமாக நம்ம இடத்துல அவன் சொல்லி கொண்டே இருப்பான். சாஸ்திற்கு ஒருவர் வாழ்க்கையில் அடுத்து எங்கே போகணும்னு சொல்லி தெரியாமல் தவிக்கும் பொழுது, ஒரு தேவனுடைய பிள்ளை படிப்பை முடிக்கிற பொழுது, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையோட திருமணம் உடைந்து விடுகிற பொழுது, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அங்கே பிள்ளை பிறப்பதற்கு சில காலதாமதங்கள் ஏற்படுகிற பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை வீட்டிலே ஒரு வியாதி வந்து விடுகிற பொழுது, அங்கே சாத்தான் உடனடியாக பேசுகிறான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், அவன் எதிர்காலம் தான் ஒன்றுமே கிடையாது பாரு. சத்துருவுக்கு இதுதான் சரியான நேரம் என்பதை உணர்ந்து உனக்கு ஒரு எதிர்காலமும் கிடையாது, இட்ஸ் நோ டுமாரோ ஃபார் யூ, அவ்வளோதான், அவன் காலம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பான். நிறைய மனிதர்கள் வாயிலிருந்து அவன் பேசிக்கிட்டே இருப்பான். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் அவன் கதை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படி சொல்லுவ ஸ்டைலாக நினைக்கிறாங்க. ஏங்க, ஒரு ஆளுடைய கதை முடிஞ்சு போச்சு சொல்லுவ ஸ்டைலாங்க. நெகட்டிவாக பேசாதீங்க, பாசிட்டிவாக பேசாதீங்க. ஒன்றும் இல்லை தம்பி, பார்த்துக்கிடலாம். பிறரை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசுங்க. தயவுசெய்து இன்னொருவருடைய மனதை உடைக்கும்படியாக உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுகிற வார்த்தைகள்லாம் நமக்கு வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, வேலையே எனக்கு இல்லையேன்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா, திருமணமே ஆகலைன்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா, நான் எங்கே போவேன்னு சொல்லி எனக்கு தெரியலன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கீங்களா, உங்களிடத்தில் ஆண்டவர் பேசுகின்றவராக இருக்கின்றார். உங்களிடத்தில் ஆண்டவர் இடைபடுகின்றவராக இருக்கின்றார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயம் வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் ஏற்கனவே நியமித்து விட்டார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். அதை நிச்சயமாய் தருவார். எனவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தை குறித்த பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் அவர் உபதேசம் பண்ணுகிற பொழுது மறுபடியும் சொன்னார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. அப்பா வீட்டில் பங்கு எனக்கு கொடுக்கலையே, நண்பன் ஏமாற்றிட்டு போட்டானே, வட்டி தருவான்னு சொல்லி நான் இன்வெஸ்ட் பண்ணால் எல்லா பணம் போச்சேன், ஐயோ என்ன பண்ண வேண்டும், இருக்கிற சேவிங்ஸ்லாம் போயிடுச்சேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிலாம் பயப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்துக்கொள்வார். இங்கே மூன்றாவதாய் காண்கிறோம், யாக்கோபு அந்த அஸ்தமிக்கிற நேரத்தில் எந்த விடுதலும் தங்கவில்லை. இட்ஸ் நோ லாட்ஜ், தெர் இஸ் நோ ரூம், இட்ஸ் நோ வில்லேஜ். அவர் போகிற இடம் அப்படி காடு. அந்த காட்டில் பார்க்குறாரு, சரி இனி காலையில் போவோம், நைட் ஆயிடுச்சு நம்ம படுப்போம்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து தலையணையாக வைத்து ஒரு படுத்து தூங்கினார் என்று நான் காண்கின்றோம். செல்வ செழிப்பான வீட்டு பிள்ளை இப்பொழுது ஒரு கல்லை எடுத்து வைத்துக்கொண்டு அங்கே அவர் தலையணையாய் வைத்துக்கொண்டு அங்கே அவர் தூங்கினார் என்று இந்த இடத்துல காண்கிறோம். ஒரு பரிதாபமான ஒரு காட்சி, கல்லை வைத்துக்கொண்டு தூங்குகிற ஒரு காட்சி.
ஆனால் ஒரு வகையில் பாராட்டணும். தலைவணை இல்லைன்னு சொல்லி ஒரு பயப்படல, கல்லை எடுத்து வச்சு அதை தலைவணை வச்சு தூங்குறார். யாக்கோபுக்கு அந்த நேரத்தில் எதை எப்படி சமாளித்து போக வேண்டும் என்று அவர் நாக்கு போக்கு அவருக்கு தெரிந்திருந்தது. உடனே அவர் தலையில் கல்லை வச்சுட்டு தூங்கிறார். எது இல்லைன்னா என்ன படுத்து தூங்குவோன்னு சொல்லிட்டு அதை பாராட்ட வேண்டும். அங்கே படுத்து தூங்கி தான் அவர் கனவை காண்கிறார். அந்த நேரத்தில் எப்படி காரியங்களை சமாளிக்க வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்திருக்க வேண்டும். என்ன இருக்குதோ அதை வச்சு மேனேஜ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஐயோ இப்படி இல்லையே அப்படி இல்லையே என்று அங்கலாய்த்து கண்ணீர் வடித்து நாம் காலங்களை நாம் கடத்தி போவதை விட வீணடிப்பதை விட அடுத்து என்ன செய்யலாம்? பார்த்தா கணக்கு முன்னால் ஒரு வழி இருக்கும், அதை எடுத்து நம்ம வச்சுட்டு அப்பாட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கின்ற காரியம். தேவனுடைய பிள்ளைகள் எந்த நெருக்கடியும் அவங்க சந்திப்பாங்க. எந்த நெருக்கடியிலும் கல்லாது இருக்கும் தலையை வச்சு படுக்கிறதுக்கு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி இதுலேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி போங்க. அடுத்தாப்பில் உள்ளதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ உள்ளதை நினச்சி கவலைப்படாதீங்க. நிறைய பேர் அதில் சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறத விட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இதிலிருந்து நம்ம வெளியே போகிறோம். அடுத்தாப்பில் என்ன செய்ய போகிறோம், எப்படி முன்னேறணும், எப்படி சாதிக்கணும், அதுதான் நீங்கள் முன்னால் கொண்டு வரணும்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பாருங்கள், அவர் தூங்குகிறார். சுற்றி இருட்டாக இருக்கிறது, யாரும் இல்லை. வீட்டிலேயே அம்மாவோட தங்கின பிள்ளை செல்ல பிள்ளை இப்பொழுது தனியாக படுத்து கிடக்கிறது. ஆனால் இதுதான் சரியான நேரம் என்று ஆண்டவர் அங்கே உணர்கின்றார். யாக்கோபிடத்தில் இடைபடுவதற்கு இதுதான் சரியான வேலை என்று நம்முடைய ஆண்டவர் அறிகிறார். அவருங்க என்ன செய்கிறார் பாருங்க, என்ன பாருங்க, ஆதியாகமம் 28:12. அவங்க ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்த நுனியிலே வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். ஆண்டவர் வந்துறார். சரியான டைம் சொல்லி உணர்ந்து இஸ் என்டரிங் இன்டு தி லைஃப் ஆஃப் ஜேக்கப். அது வரைக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனால் இப்போ ஆண்டவர் யாக்கோபை தேடி வருகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அந்த வசனம் எவ்வளோ உண்மையானது பார்த்தீங்களா? யாக்கோபும் ஆண்டவரை தேடுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. ஆனால் அதுதான் சரியான நேரங்கிறது ஆண்டவர் புரிந்து கொண்டு தன் மகனாகி யாக்கோபை தேடி வந்து, உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் உன் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனும் ஆகிய தேவன் நானே. மகனே, உன்னுடைய தேவனாகவும் நான் இருப்பேன்ப்பா. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என்னை நீ ஏற்றுக்கொள், என்னை தேடு என்று சொல்லி தன்னை திருஷ்டாந்திரமாக அங்கே யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று காண்கிறது. இதுதான் சரியான நேரம். யாக்கோப்கிட்ட இடைபடுறதுக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையில் தன் பக்கமாக இழுக்கிறதுக்கு இதுதான் சரியான ஒரு நேரம். தனிமையில் இருக்கிறான், யாரும் துணை இல்லாமல் இருக்கிறான், பயந்து போயிருக்கிறான், எதிர்காலத்தை குறித்து கலங்கிட்டு இருக்கிறான். நான் போனால் அவன் நீ ஏற்றுக்கொள்வான்னு சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார். சரியான நேரத்தில் யாக்கோபுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவனை பலப்படுத்தினார் என்று நான் காண்கின்றோம். Lord entered into the life of Jacob at a very apt time. அவருக்கு தெரியும் யாருடைய வாழ்க்கையில் எப்போ குறுக்கிடணும், எப்போ போனால் ஏற்றுக்குவாங்க. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இது வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் காத்துட்டே இருப்பார், தட்டிகிட்டே இருப்பார். எசப்பா நீங்கள் வாங்க, நம்ம இதய கதவை திறந்தாதான், அவரை அழைச்சாதான் அவர் உள்ளே வருவார், இல்லைன்னா வெளியே தான் நிற்பார். அன்றைக்கு யாக்கோபுடைய இதய கதவை தட்டுகிறார். நானே தேவன், என்னை ஏற்றுக்கொள் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாது என்று சொல்லி ஸ்திரப்படுத்தி அங்கே அவர் யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று நாம் காண்கின்றோம். அதுவரைக்கும் உலகப்புறமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் யாக்கோபு. அம்மா அப்பா அண்ணன், அதுதான் அவருடைய உலகம். ஆனால் இப்போ அடுத்ததாக ஆண்டவர் குறுக்கிடுறார். இட்ஸ் பிகமிங் ஸ்பிரிச்சுவல். தெர் இஸ் an encounter with the Almighty God. கடவுள் சித்தம் நிறைவேறுகிற வேலை வந்தது, ஆண்டவர் குறுக்கிட்டார் என்று சொல்லி காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு 1000 பயங்கள் வருகிற பொழுது மத்தியில் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். யாக்கோபை அழைத்தது போல் நம்மையும் அழைக்கின்றார், மகனே மகளே என்று சொல்லி. நம்மையும் கூட ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து, நான் உன் தேவன்பா, நான் உன் கடவுள்பா, நீ பயப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். துக்க நேரத்தில், கலங்கி போயிருக்கிற நேரத்தில் தாயை போல தேற்றுவதும் ஆற்றுவதும் தகப்பனை போல தைரியப்படுத்துவதும் இப்படி ஆண்டவருக்கு நிகராக யாருமே இல்லைங்க. அம்மா போயிட்டாங்க, தூரத்தில் இருக்காங்க. இப்போ ஆண்டவர் தாயும் தகப்பனும் ஆகினென்று யாக்கோபை தட்டி கொடுத்து பலப்படுத்துகிறவராக இருந்தார் என்று காண்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையை முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொண்டார், தைரியப்படுத்துகிறார். நீ போ,
உன்னை ஆசீர்வதிச்சு கொண்டு வருவேன், இந்த இடத்தெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே யாக்கோபோடு பேசி அவரை பலப்படுத்தி தன் திட்டங்களை தெரிவித்து அநேக காரியங்களை சொல்லி அவரை பரவசப்படுத்துகின்றார். எனக்கு எது ஞாபகத்துக்கு வருது தெரியுமா? குட்டி சாமியில் தூக்கி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் தேடி போய் தட்டி அது தன்னை கூப்பிடுறது ஆண்டவர் பிள்ளைக்கு தெரியல, ஆவிக்குரிய தகப்பன் மூலமாய் கண்டுபிடித்து கடைசியில் ஆண்டவர் என்னெல்லாம் தன் மனசில் வச்சதெல்லாம் அந்த சின்ன பையன்கிட்ட குட்டி சாமல்கிட்ட பேசினார். அதே மாதிரி இங்கே யாக்கோபிட்டையும் ஆண்டவர் என்னெல்லாமோ பேசுகிறார். அப்படின்னா இந்த நாள் வரைக்கும் யாக்கோபிடத்தில் பேச வேண்டும் என்று ஆண்டவர் காத்துக்கொண்டே இருந்திருக்கிறார். அப்படித்தானே? நான் யாக்கோபிட்ட பேசணும், நான் அவனை என்னுடைய பிள்ளையை மாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளோ காலமாக காத்து கிடந்திருக்கார். அதுக்கு சான்ஸ் வரல, ஆனால் இப்போ வந்துருச்சு. அதனால் ஆண்டவர் அங்கே அழகாக யாக்கோபிட்ட பேசுகிறார். அங்கே ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காமிக்கிறார். படி மாதிரி அப்படியே அப்படி மேலே போகுது, போனால் வானத்தை போய் எட்டுது. ஒரு ஏணிப்படி அப்படியே மேலே போகுதுங்க, அது வானத்தை போய் எட்டுச்சான். பாபேல் கோபுரத்தை கெட்ட முயற்சி எடுத்தார்கள். வானத்தை தொடும்படியே ஒரு கோபுரத்தை கட்டோம்னாங்க, அப்படி போச்சு. ஆனால் நின்று போச்சு. ஏனென்றால் மனிதனாலே வைக்கப்பட்ட பாபேல் கோபுரம் பாதியில் நின்று போச்சு. ஆனால் இங்கே தேவனால் வைக்கப்பட்ட அந்த ஏணிப்படி வானத்தை போய் தொட்டது என்று சொல்லி காண்கிறோம். தேவதூதர்கள் ஏறி இறங்கினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதை ஏன் ஆண்டவர் யாக்கோபுக்கு காண்பித்தார் என்பது இங்கே நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? நீ போகிறதுக்கு நான் எப்படி ஏணிப்படியில் நான் ஒரு பாதையை உண்டாக்கி வச்சுருக்கேன், அதே மாதிரி நீ போவதற்கு ஒரு பாதையை நான் உனக்கு தோன்ற பண்ணுவேன், உனக்கு காண்பிப்பேன், நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காண்பிப்பேன். எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருக்கிற இல்லை, உனக்கு ஒரு பாதை, நேர் பாதை நான் வச்சுருக்கிறேன். உனக்குன்னு சில ஆசீர்வாதங்கள், நிறைய ஆசீர்வாதங்களை வச்சுருக்கேன். நீ கவலைப்படாதுங்கிறத காமிப்பதற்காகத்தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஏணியை சொப்பனத்தில் ஆண்டவர் காண்பித்தார். அதில் தேவதூதர்கள் ஏறி இறங்குறாங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்கள். இதே போல் எவ்வளவோ உனக்கு சொந்தமாக ஆட்டுக்குட்டிகளை தருவேன், உடைமைகளை தருவேன், சொத்துக்களை தருவேன், வேலைக்காரர்களை தருவேன், மனைவி பிள்ளைகளை தருவேன் என்று ஆண்டவர் அங்கே அந்த காட்சியின் மூலமாக பின்னாட்களில் நடக்கப் போகிறதை ஆண்டவர் யாக்கோபுக்கு சொப்பனத்தின் மூலமாக காண்பித்து அழகாக விளக்குகின்றார், அவரை தைரியப்படுத்துகின்றார். யாக்கோபுக்கு சொப்பனத்தை காமிச்சிருக்கார், யோசேப்புக்கு சொப்பனத்தை காமிச்சார், எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சொப்பனத்தை காமிச்சாருங்க. ஏன் உங்களுக்கு காமிக்க மாட்டாரா? அவர்கிட்ட கேளுங்க. டெய்லி தூங்க போகும்போது ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. எனக்கு என்னுடைய முற்பிதாக்கள்கிட்ட சொப்பனத்தில் பேசியது போல என்னிடத்திலும் பேசும் ஐயா. நானும் குழம்பி போயிருக்கிறேன், எங்கே போகிறேன்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறேன், என்னிடத்திலும் பேசுங்கள் ஐயா என்று நீங்கள் ஆண்டவரிடத்துல சில ஜெபத்தை பண்ணிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள். சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துபவராக, உங்களை பலப்படுத்துபவராக, ஸ்திரப்படுத்துபவராக இருப்பார். தேவனுக்கு பேச வேண்டும் என்று ஆசை இருக்கிறது என்பதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். உங்கள்கிட்ட எப்போ பேசணும்னு ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். அவர் உங்கள்கிட்ட நிறைய திட்டங்கள், அவர் உங்களை குறித்து வச்ச திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு விளக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறார். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அந்த சொப்பனத்தை அவர் காண்கிறார். அந்த இரவு அப்படியே முடிகிறது. காலையில் அவர் ஆண்டு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு வாசனத்தை சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 28:25, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீர்களா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் மகனே, உன்னை ஆசீர்வதிச்சு பெரிய ஜாதியாக்கி இதே இடத்துக்கு கொண்டு வந்து இந்த இடத்தெல்லாம் உனக்கு தருவேன், அது வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இன்றைக்கி அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்துவம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. பிரியத்துக்குரியவர்களை, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு வியாதி வந்தாலும் சரி, எவ்வளவு பொல்லாத மனிதர்கள் எதிராக வந்தாலும் சரி, எவ்வளவு கடன் பாரங்கள் சுமைகள் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை வெட்கப்பட விடமாட்டார். உங்கள் கதை முடிய விடமாட்டார். உங்கள் குடும்பத்தின் கதை முடிய விடமாட்டார். உன்னுடைய ஊழியம் முடிய விடமாட்டார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் இங்கே நான் காண்கின்றோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. பிரியத்துக்குரியவர்களே, இந்த வார்த்தைக்கு நிகராக ஒரு வார்த்தையும் பைபிளில் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டத்தை ஆரம்பிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு சொல்ற, நான் உனக்கு சொன்னது செய்யும் அளவு இந்த பிசினஸ்ல உன்னை கைவிட மாட்டேன், உன் பிள்ளைகளை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன் கதை முடியாது, பயப்படாத, எந்த மனுஷன் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, காலமே எழும்புறாரு யாக்கோபு, பரவசப்படுற, இது பயங்கரமான இடம், இது பெத்தேல், ஐயோ நாங்கள் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லி அதுக்கு ஒரு எண்ணெயை ஊற்றி நான் பலிபீடத்தை நான் கட்டுவேன்னு சொல்லி
அப்படி அவர் அங்கே ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அவர் மாறுகிறார், இப்போ ஜோம் பண்ணுறாரு, பொருத்தனை பண்ணுறாரு, ஆண்டவரோடு கூட அவர் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இந்த அதிகாரம் எப்படி ஆண்டவருக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டது. யாக்கோபு தன்னை எப்படி ஆண்டவரோடு இணைத்துக் கொண்டார், ஆண்டவர் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படி யாக்கோபை தன் வசமாக இழுத்து கொண்டார் என்று நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அப்படியே உங்களையும் ஆண்டு இழுத்துக் கொள்வாராக. ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேற வரைக்கும் உங்களை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை வருஷம் ஆனாலும், 30-40 வருஷம் ஆனாலும், கிழவனானாலும் கூட கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. பயப்படாதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதனாக செய்யும் தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நித்திரை நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே, எந்த துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கிட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளில் கூட யாக்கோபின் மூலமாக எங்களில் பேசினி, அதற்காக சோத்திரம். சரியான நேரம் ஆண்டவரே, சோத்திரம் ஐயா. எதிர்காலத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிற பிள்ளைகள்கிட்ட தகப்பனே நீங்கள் இடைப்படுவதற்கு, நீங்கள் பயப்படாதுன்னு சொல்கிறதுக்கு சரியான நேரம். உடைய பிள்ளைகள் அன்பின் கயிற்றுனாலே கட்டி எழுப்பதற்கு சரியான நேரம்ப்பா. எவ்வளோ பேர் இன்னைக்கு என் வாழ்க்கை எங்கே போகுதுன்னு தெரியலேன்னு சொல்லி கலங்கி போய் நிற்கிறாங்க. நான் உனக்கு சொன்ன செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் அவர்களை பலப்படுத்துறீங்க. நன்றி அப்பா. பரத்துக்கு ஒரு படியை காமிச்சு, பாதையை காமிச்சது மாதிரி ஆண்டவரை தோத்திரமையா, இந்த பூமியிலே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு பாதையை வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும், இரக்கம் கிடைக்கட்டும், இரக்கம் கிடைக்கட்டும். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களை பலகீனப்படுத்துகிற, பயப்படுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தால் கர்த்தர் இப்பொழுதே அவைகளை விட்டு அப்புறப்படுத்துவீராக. அவர்களுக்கு பாதை இல்லாமல் இருக்கும் என்றால் இப்பொழுதே பாதையை தோன்ற செய்வீராக. ஆண்டவரே, வியாதி இருக்கும் என்றால் இப்பொழுதே இந்த வியாதிகளை மறைய செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஷிகாரானாதுபாராபாலா. உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சோத்திரமையா, இப்பொழுதே உடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும். இப்பொழுதே இரக்கம் கிடைக்கட்டும். என்ன தேவை இருந்தாலும் இப்பொழுது தேவைகளை சந்தியும் ஐயா. தேவையின் மத்தியில் கலங்கி நிற்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. யார் இடத்துல போய் உதவி கேட்பாங்கப்பா? யார் செய்வாங்க? நீங்கள் தான் உடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது உதவி செய்யணும். அந்த தேவைகளை சந்திக்கணும். வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, ஐயோ சம்பளம் வரவில்லையே, ஐயோ எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கவில்லை என்று தடுமாறி நிற்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் ஐயா. வேலை இழந்து நிற்கிறவர்கள் எத்தனை பேரப்பா. சொந்தமாய் வீடு இல்லையே, வாகனம் இல்லையே, பிள்ளைகளுக்கு கடமையை செய்ய முடியவில்லையே, என்னெல்லாம் கலங்கி நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வியாதி என்னை கொன்று விடுமோ, என் பிள்ளையை கொன்று விடுமோ என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் நாளில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. ஆண்டவரே சோத்திரம். நீண்ட காலமாய் திருமணம் ஆகலையே, குழந்தையிலேங்கிறவர்களுக்கு இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யணும். வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. வாலிபர்களை மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து, பைக் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிங்கப்பா. கெட்ட நண்பர்கள்ட்ட போதை பழக்கத்திலிருந்து விடுவீங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்த தாய் திருநாட்டையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாய் தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரன், எல்லா பாஸ்டர்ஸையும் ஆசீர்வதிங்க. நாசரேத் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். அடைக்கலான் குறைவி முதியோர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும்.
ஆண்டவரை நான் அடைக்கலான்குரிய முதியோர்களிடத்தில் அநேக இடங்கள் உண்டு. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.